கார்த்திகை மாதம் வரும் நவம்பர் 17ஆம் தேதி திங்கட்கிழமை அன்றைய தினம் சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணிந்து 41 நாட்கள் விரதமிருந்து மகர மண்டல பூஜைக்கு பக்தர்கள் செல்வதுண்டு. மகர மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்ப சன்னிதானம் வருகின்ற நவம்பர் 16ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு டிசம்பர் 27ஆம் தேதி வரை நடை தரிசனத்திற்காக திறந்திருக்கும். சரி, சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்ய எல்லோரும் மாலை போடலாமா? யாரெல்லாம் மாலை போடக்கூடாது? ஏனென்றால் சபரிமலைக்கு ஐயப்பனை தரிசனம் செல்வதற்கு செல்லும் பக்தர்கள் தீட்டு ஆகாது. எனவே தந்தை இறந்திருந்தால் 1 வருடமும், தாய் இறந்திருந்தால் 1 வருடமும், மனைவி இறந்திருந்தால் 3 மாதமும், சகோதரன் இறந்திருந்தால் 45 நாட்களும், புத்திரன் இறந்திருந்தால் 41 நாட்களும், பங்காளி இறந்திருந்தால் 30 நாட்களும் தீட்டு நாட்களாக கருதப்படும். அவசர காரியமாக இருந்தால் மலைக்கு சென்றுதான் ஆக வேண்டும் என்றால் விநாயகரை வழிபட்டு அன்னதானம் செய்துவிட்டு செல்லலாம். ஆனாலும் தவிர்ப்பது நல்லது. இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.